ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். நம்மளோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்ல வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. February 10 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பா வந்து இந்த February பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ண போறதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு மொபைல் இன்ஜினியரா மாற முடியும். ஸோ மொபைல் சர்வீஸ் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு வந்து எப்பவுமே ஒரு வேல்யூ உண்டு. ஒரு நார்மலா ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட 4 மொபைலுக்கு குறையாம இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ வந்து நெசசிட்டி அப்படி. ஸோ அந்த நெசசிட்டிக்காக பல பேர் வந்து மொபைல் ஷாப்ஸ் வந்து நீட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ மொபைல் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஒரு மொபைல் சர்வீஸ் இன்ஜினியரா மாற முடியும். நீங்களும் ஒரு சொந்த என்டர்பிரனரா மாறுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இது. ஸோ ரொம்பவே வந்து ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னா நீங்களே ஒரு தனியாக ஒரு மொபைல் சர்வீஸ் இன்ஜினியரா மாறினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டு. அதுல முதல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கரெக்டா வந்து எல்லா மொபைல்ஸையும் சர்வீஸ் பண்ண முடியும். உங்களோட பிளேஸ்ல சர்வீஸ் பண்ண முடியும். நீங்க யாரையும் தேடி போக தேவையில்லை. உங்களை தேடி எல்லா பொருட்களும் வரும். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன காம்பனண்ட்டை வச்சு, அதாவது நார்மலா ஒரு ஜம்பர் காயில வச்சே வந்து நீங்க ஏர்ன் பண்றதுக்கான எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் வந்து எங்களோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்ல சொல்லி தருவோம். ஸோ நார்மலா ஒரு ஜம்பர் காயில வச்சு நான் அவ்வளவு ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஏர்ன் பண்ண முடியும். லைவ் டெமோவா நாங்க காமிப்போம். ஸோ எங்களோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ற ப்ரியாரிட்டி மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து டெமோ கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ டெமோ கிளாஸ் நீங்க பார்த்துட்டே வந்து நீங்க கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் நாங்க ஏற்று கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, நான் ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்ல வந்து ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு என்னெல்லாம் பொருட்கள் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பொருட்கள் கொடுப்பாங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு செட் ஆஃப் பொருட்களை வந்து நாங்கள் கொடுத்துருவோம். இந்த அளவுக்கு அப்படின்னா இது எல்லாமே ஒரு காம்பனண்டா கொடுத்துருவோம். ஸோ இந்த ஒரு காம்பனண்ட்டும் வந்து மொபைலை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை பத்தின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் சேர்த்து சொல்லிடுவோம். ஸோ இதுவும் உங்களோட பெனிஃபிட்ல ஒன்று. நெக்ஸ்ட் பார்க்க போற பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து ஹை குவாலிட்டியான மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் ஃபங்க்ஷனா கொடுப்போம். அதாவது டெஸ்ட் ரைடுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன பிரைஸ் காமிக்கிறேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹை குவாலிட்டியான சால்டரிங் பிட் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். இதுல ஒர்க் பண்ணி பார்க்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிஸ் மேக் எ மேன் பெர்ஃபெக்ட். ஸோ பெர்ஃபெக்ட்டா வந்து ஒரு ஒர்க்கை வந்து பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் கத்து கொடுத்துருவோம். ஸோ அது மட்டும் இல்லாம ஹை குவாலிட்டியான எக்யூப்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் ஆயிரும். ஸோ நீங்க வெளியே போய் ஒர்க் பண்ணும்போதோ இல்ல சொந்த என்டர்பிரனரா நீங்க வந்து ஒர்க் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெனிஃபிஷியலா இருக்கும். இந்த சால்டரிங் பிட் மட்டும் இல்லாம நம்ம வந்து ஹை குவாலிட்டியான ப்ளோயரும் கொடுக்குறோம். ஸோ அந்த ஹை குவாலிட்டியான ப்ளோயர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஹை குவாலிட்டியான ப்ளோயர். ஸோ ஃபர்ஸ்ட் கிரேட் ஹை குவாலிட்டியான ப்ளோயர். இன்னும் வந்து ஒரு நாப் வந்து ஃபிட் பண்ணல. ஸோ ஹை குவாலிட்டியா இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஹை குவாலிட்டியான ப்ளோயரும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாக கொடுத்துருவோம். ஸோ இந்த ப்ளோயர்ல ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மற்ற ப்ளோயர்ல ஒர்க் பண்ணவே தோணாது. அந்த அளவுக்கு இது வந்து ஸ்மூத் அண்ட் ஜென்டலா இருக்கும். ஸோ ஈவனான ஏர் ஃப்ளோ அண்ட் ஈவனான ஹீட் மூலியமா வந்து ஈஸியாக வந்து உங்களால் வந்து காம்பனன்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் எங்களோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்ல இருக்கு. ஸோ இதை பை பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுவாங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்ததா கொடுக்க போற எக்யூப்மெண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹை குவாலிட்டியான மைக்ரோஸ்கோப் தான். ஸோ இந்த மைக்ரோஸ்கோப் வந்து கரெக்டா உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும் மெக்கானிக்கல் பிராண்டோட ஹை குவாலிட்டியான மைக்ரோஸ்கோப். ஸோ இதை வந்து நம்மளோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கரெக்டா வந்து கோ த்ரூவா வந்து டெமோ பீஸா நாங்கள் கொடுப்போம். ஸோ இது மூலியமா இதுல ஒர்க் பண்ணி அவங்க பார்த்துக்க முடியும். ஸோ இதை வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கான நாபும் இருக்கு. ஸோ இது மூலியமா வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன காம்பனன்ட் வந்து ஈஸியா பார்க்க முடியும். ஸோ இந்த மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க இல்லையா. ஸோ இது மூலியமா வந்து நம்மளோட பெரிய ஸ்கிரீன்லயும் பார்க்க முடியும். ஸோ அதுக்கான டெமோவும் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா பெனிஃபிஷியலும் நம்மளோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்ல இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்களும் ஒரு மொபைல் சர்வீஸ் இன்ஜினியரா மாற முடியும். நெக்ஸ்ட் பேட்சா ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த பேட்ச்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் ரிடக்ஷன் இதுல கம்மியா இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் பேட்ச்க்கு வந்து நாங்க ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ நார்மலான பேட்ச்க்கு வந்து அதாவது பேசிக் பேட்ச் லெவலுக்கு வந்து நாங்க வந்து சேம் ஃபீஸ் தான் வச்சிருக்கோம். ஸோ போன பேட்ச்லயும் என்ன ஃபீஸ் வாங்கணுமோ அதே ஃபீஸ் கன்செப்ஷன் தான். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வாங்க சின்னதா இந்த மைக்ரோஸ்கோப்போட டெமோ பீஸ் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சின்னதா தெரியல காம்பனன்ட். இந்த சின்ன காம்பனன்ட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன். மைக்ரோஸ்கோப்ல வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இது இருக்குது. இந்த மைக்ரோஸ்கோப் மூலியமா வந்து கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பீஸா வந்து காமிச்சிருக்கோம். அங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த சின்ன காம்பனன்ட் கூட நம்ம தெளிவா சொல்லி தருவோம். ஸோ அதுல ஏதாவது மிஸ் மேட்ச் ஆனிச்சுன்னா நமக்கு மதர் போர்டே ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நம்ம ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்ல சொல்லி தந்திருப்போம். ஸோ நீங்க வந்து எதுக்கும் பேனிக் ஆக தேவையில்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மைக்ரோஸ்கோப்போட சப்போர்ட் இருக்கனால வந்து ஒவ்வொரு காம்பனன்ட்டும் என்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுவும் எங்க ஸ்மார்ட் டெக்கோட பெனிஃபிட்ல ஒன்று. ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்ல வந்து கரெக்டா வந்து லேர்ன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம OCA மிஷின் வந்து எப்படி ஹேண்டில் பண்றதும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இதுவும் நம்மளோட பேசிக் கிளாஸ்ல வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கு. கரெக்டா பாத்தீங்கன்னா OCA மிஷின் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் கோ த்ரூவா நம்ம சொல்லிடுவோம். ஸோ OCA மிஷின்ல வந்து எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், ஸோ எப்படி வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே வந்து டேக் எடுக்கிறது, கரெக்டா வந்து அதை வந்து ரிகவர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் வந்து
உங்களோட ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் வந்து கரெக்டாக சொல்லி தருவாங்க. ஸோ அதுக்குன்னே தனியாக வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ லேபர்ஸையும் கரெக்டாக வந்து அந்த மாதிரி பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது மூலியமா வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு மொபைல் சர்வீஸ் இன்ஜினியராக வந்து ஈஸியாக வந்து மாற முடியும். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா பபுள் செப்பரேட்டரில் எப்படி கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து சொல்லிடுவோம். ஸோ பபுள் செப்பரேட்டரில் வந்து எப்படி கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணுறது, ஒரு டிஸ்பிளே வந்து எப்படி கரெக்டாக வந்து ரெட்ரைவ் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற முத கொண்டு எல்லாமே நம்ம ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட் வந்து சொல்லி தருவோம். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்டோட கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கும் ஒரு பெனிஃபிஷியல் உண்டு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு மொபைல் சர்வீஸ் இன்ஜினியராக நீங்கள் மாறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட் தான் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, எங்களோட சீரிஸ் உங்களோட பேசுவாங்க. ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்ல இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸும் வந்து கரெக்டாக வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ராடக்ட்ஸும் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ராடக்ட் சேல்ஸுக்கும் வந்து நம்ம வந்து அந்த ஒர்க்கிங் ஃபங்க்ஷன்லையும் இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க வந்து ப்ராடக்ட்ஸும் வந்து பை பண்ணிக்கலாம். பையிங் ஆப்ஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு உங்களோட அட்ரஸையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா சில பேர் வந்து அவுட் ஆஃப் ஏரியாவில் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கொரியரும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஒரு மொபைல் சர்வீஸ் தேவையான எல்லா மெட்டீரியலும் வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ எல்லா மெட்டீரியலும் நம்மள்ட்ட இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க அதையும் பை பண்ணிக்கலாம். இப்போ காமிச்ச ஹைடெக்கான ஸ்கோப்பாக இருக்கட்டும், சால்ட்ரிங் பிட்டாக இருக்கட்டும், அண்ட் ஒரு OCA மிஷினாக இருக்கட்டும். ஸோ எல்லாத்துக்கான விஷயமும் நம்ம வந்து இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து எங்களோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ நிறைய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சைனிங் ஆஃப் ஃப்ரம் சார். பை.